எம்பிபிஎஸ் உள்ளே போயிட்டு தானாக என்னால் இந்த சஸ்டெயின் பண்ணி என் ஃபேமிலி சம்பாதிச்சு நான் பார்த்துக்க முடியுன்ற வர்றதுக்கு 15 வருஷம். சொசைட்டியில் நான் என் பையனை டாக்டர் ஆகணுன்றதுக்காக ஆசைப்பட்டு படிக்க வச்சுட்டுருக்கேன். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் இன்னும் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். மினிமம் ஒருத்தர் வந்து அங்கே வரத்துக்குள்ளே ஒரு 50 லட்சம் கிட்ட செலவு பண்ணிவிடுவார். என் ஒய்ஃப் பிடிஎஸ் அவங்க 4000க்குலாம் ஒர்க் பண்ணாங்க. 4000 ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாங்க டென்டிஸ்ட்டுக்கு. பட் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 45லேருந்து 50லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலி லைஃப்பும் ஸ்டூடெண்ட் லைஃப்பும் ரொம்ப கஷ்டம். ஸோ பிஜியாக இருக்கிறப்பவே கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டு இருக்க எவ்வளோ ஃபீமேல் பிஜிஸ் நான் சொல்கிறேன், அவங்களோட லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் அனுபவிக்கிறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட்ஸ் என்னென்ன ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறாங்களா நேரில் பார்க்குறோம். இந்த மோகம் நிச்சயமாக உங்களோட டாக்டர் அப்பா டாக்டர் அம்மான்னு எல்லாம் 4 பேர் சொல்லுவாங்க. உங்களுடைய ஆசைக்காக அவனை திணிக்காது. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மருத்துவர் வருண் சார். வணக்கம். வணக்கம். ஒரு மருத்துவர் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னா, எம்பிபிஎஸ் படிக்கலாமா படிக்கக்கூடாதா, இதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது? நிறைய மாணவர்கள் வந்து இப்போது எம்பிபிஎஸ் அந்த நீட் எக்ஸாம் பண்ண முடியாமல் சூசைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் மருத்துவ படிப்பை பற்றி? எந்த கோர்ஸுமே படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதே இல்லை. பட் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்க உள்ளே வரவங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் மிடில் கிளாஸ் என்ன சொன்னாங்க, நீ டாக்டர் ஆகிட்டப்பா, படித்து டாக்டர் ஆகிட்டேன்னா லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் மேபி கரெக்டாக இருந்திருக்கலாம். பட் இப்போது ஒரு 36 கவர்மெண்ட் காலேஜ், 16-18 ப்ரைவேட் காலேஜெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு. அவங்க கோப்ரான்ற கஸ்டமர்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் நாம் வந்து அந்த சோஷியல் ப்ரிவிலேஜுக்காக மட்டும் படிக்கிறோமா, ரெவன்யூக்காக படிக்கிறோமா, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே. அதில் இப்போ படிக்கக்கூடாது எந்த கோர்ஸுமே கிடையாது. யாரும் படிக்கக்கூடாதுன்ற கோர்ஸ்னால் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே. படிக்கலாம். ஆனால் உங்கள் பேஷன், நீங்கள் இதில் த்ரைவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த பேஷனும் பேஷன்ஸும் இருக்கா டு see through it, அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இது நீங்கள் சொன்ன 2வது பாயிண்ட் வந்து இத்தனை பேர் சூசைட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கவலைக்கூடிய விஷயம். ஏன் இந்த கேள்வினா, ஒரு மோகம். இந்த படிப்பு படித்தா நம்ம பெரிய அளவில் பணக்கார ஆகலாம், இதை படித்தா நம்மளுடைய குழந்தைகள் வந்து வருங்கால சந்ததி வந்து பெரிய அளவுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் நோக்கி போகலாம். நம்ம ஒரு ஏழ்மையிலே இருக்கோம், அந்த ஃபேமிலி வந்து பெரிய அளவுக்குள்ள வளர்ந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவங்க வந்து க்ரோத் த்ரூ ஆகிடுவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்குது. இதில் இவ்வளோ பெரிய வருமானம் இருக்கா இல்லையா? இல்லை, வருமானம் இருக்குது இல்லைன்றது எல்லாமே அவங்களும் இண்டிவிஜுவலை பொறுத்தது. ஓகே. இன்ஜினியரிங் படிச்சுட்டே ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகிட்டு 5.5 கோடி 10 கோடி வருஷம் வாங்குறவங்களும் இருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டே வெறும் கோடிங் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வண்டி தேய்ச்சிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கோர்ஸோட ப்ராப்ளம் கிடையாது. அந்த கோர்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை இன்வெஸ்ட் பண்ணீங்க, எந்த அளவு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணி வளர்ந்து வந்தீங்க அப்படிங்கிறது. இதில் வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பேங்க் மேனேஜரோட பையன் நான் படிச்சுட்டு வர்றப்போ எனக்குன்னு கைடிங் யாருமே கிடையாது, எனக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. ஸோ நானே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி ராமச்சந்திராவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சவிதாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், KMCH ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நானே என்னோடய ஹாஸ்பிட்டல்ஸ் ஒவ்வொன்றா எது நமக்கு சரியாக வருன்றதை பார்த்து நமக்கு ஃபீல்டு அலைனாகிற மாதிரி படித்து பிஜி படித்து அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ட்ரெயின் பண்ணி இது எல்லாமே நானே தன்னைத்தானே பண்ணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் இருந்தேன். இதே இன்னொரு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்க ஒருத்தவங்களோட பசங்க படிக்கிறாங்க, அவங்க படித்து முடிச்சுட்டு வந்தாலே போதும், அந்த ஹாஸ்பிட்டல் எம்டி அவங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஏர்ன் பண்ணணுன்ற ஸ்ட்ரெஸ் இல்லை. அவங்களே எந்த அளவுக்கு வரணுன்றது அவங்களுடைய மென்டல் கெப்பாசிட்டிக்கு தேவையான அளவுக்கு படித்தா போதும். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு டாக்டர் பெடிகிரியில் வரவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. எவ்வளோ ஆண்டு காலம் ஒரு நல்ல மருத்துவர், ஒரு சிறந்த துறையில் மருத்துவ நிபுணராக ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படும்? ஒரு எம்பிபிஎஸ் 5.5 வருஷம், அப்புறம் ஒரு வருஷம் படிப்பு, பிஜி ப்ரிப்பரேஷன் சொல்கிறேன். அந்த ப்ரிப்பரேஷன் முடிச்சோடனே 3 வருஷம் பிஜி, அதுக்கப்புறம் ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை ப்ரிப்பரேஷன் இல்லாமையோ இன்னொரு 3 வருஷம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி DMMCH. ஓகே. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷம் ஆகிடுது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு இடத்துல போய் லோயஸ்ட் லெவலில் தான் அட்மிட் ஆகும். நீங்கள் டிஎம் முடிச்சிங்கிறதுங்க உங்களை அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலோட எம்டி ஆக்கிட மாட்டாங்க. ஓகே. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியராக அவங்களை ஜாயின் பண்ணுவாங்க, இன்டர்ன் மாதிரி, ஜூனியர் கன்சல்டண்ட்டாக. ஓகே. இன்டர்ன் அளவுக்கு இருக்குது, அவங்களே எந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியது. பட் அந்த இடத்துல ஒருத்தர் சீனியர் இருப்பார், அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கே வளர்ந்து உங்களுக்குன்னு தனியாக அட்மிஷன் ரைட்ஸ் கொடுத்து உங்களை ஒரு கன்சல்டண்ட் ஆக்கிறதுக்கு ஒரு சர்ஜிக்கல் ஃபீல்டாக எடுத்திங்கன்னா
மினிமம் 15 வருஷம் ஆகும். ஓகே. எம்பிபிஎஸ் உள்ளே போயிட்டு தானாக என்னால் இந்த சஸ்டெயின் பண்ணி என் ஃபேமிலி சம்பாதிச்சு நான் பார்த்துக்க முடியுன்ற வர்றதுக்கு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷத்துக்கு எவ்வளோ சார் செலவு பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல? சார் ஃபஸ்ட்டு 4-5.5 இயர்ஸ்க்கு எம்பிபிஎஸ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்பா அம்மாட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இன்டர்ன்ஷிப்லேயே உங்கள் ஸ்டைப்பண்ட் ஒன்று ஆரம்பிக்குது, பிஜியில் ஸ்டைப்பண்ட் ஒன்று ஆரம்பிக்குது. இது வந்து கம்ஃபர்டபுள் லிவ் பண்ணுறதுக்கு இல்லை, பட் உங்களை சஸ்டெயின் பண்ணிக்கிற அளவு ஹாஸ்டலில் சர்வைவ் பண்ணுற அளவுக்கு ஸ்டைப்பண்ட் வந்துடும். பட் உங்கள் ஃபேமிலின்னு ஒன்று வருது, குழந்தைங்க குட்டிங்கன்னு வர்றப்போ இட் ரியலி பிகம்ஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ உங்கள் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களும் டாக்டராக இருக்காங்களா, இல்லை அவங்களும் கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களான்றது ஃபேமிலியோட சப்போர்ட் அப்போ எதிர்பார்க்குற அளவு ஆகிடுது. ஸோ நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்புட் எவ்வளோ இன்புட்னு கேட்டிங்கன்னா ரஃப்லி மினிமம் ஒருத்தர் வந்து அங்கே வரத்துக்குள்ளே ஒரு 50 லட்சம் கிட்ட செலவு பண்ணிவிடுவார். பண்ணிவிடுவோம். ஸோ இதை வந்து வருமானம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப லோவர் கிளாஸ்லேருந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற நபர் வந்து மெரிட்டில் போய் சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. மெரிட் கிடைக்காதவங்களுக்கு ஒரு ஆசையில் நம்ம கடன் வாங்கி படிக்க வைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை அமையும்? கடன் வாங்கி படிக்கிறவங்க ஒரு நம்ம சொசைட்டியில் நான் என் பையனை டாக்டர் ஆக்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டு படிக்க வச்சுட்டுறவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் இன்னும் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். என் கீழே எனக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை செய்கிறவங்களே வெளி ஸ்டேட்டில் தான் போய் படித்தாங்க. பட் அந்த ஸ்டேட்டில் போய் கவர்மெண்ட் காலேஜில் படித்ததே, நம்ம கவுன்சிலிங்கில் போய் படித்தவங்களே அந்த இடத்துல இருக்க அந்த ஹாஸ்டல் செலவு எல்லாம் முடிச்சுட்டு எடுத்த லோனுக்காக இன்னமும் ஒரு 3 வருஷம் ஆச்சு எம்பிபிஎஸ் முடிச்சு, இன்னும் அவங்க ஜூனியர் டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த லோன் முடியலை. ஓகே, ஹையர் படிக்கணும், இதுக்கப்புறம் அவங்க படிக்கணும். பட் அவங்க படிக்க போயிட்டாங்க அப்படின்னா அதில் வர ஸ்டைஃபண்ட் வச்சு லோன் கட்ட முடியாது. அவங்க அப்பா அம்மாவால் லோன் கட்ட முடியல. பையனை டாக்டர் ஆக்கிட்டோம், பட் இன்னும் அவனுக்கு இன்னும் கடன் தான் ஏற்றி வச்சுருக்கோம். அவங்க அப்பா அம்மா தான் அந்த கடனை அடிக்கணும்னு நான் சொல்லலை. பட் இந்த பையனே அடைச்சிட்டு அதுக்கப்புறம் படித்து பிஜி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி அது ப்ரைவேட்டில் படித்தான்னு திருப்பி கடன் வாங்கும். ஸோ கடன் கட்ட முடியாதுன்னு நான் சொல்லலை. பட் இந்த கடன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எப்படின்னா, அமெரிக்காவில் யூஎஸ் அவங்கள அங்கே படிக்கிறவங்க அவங்களோட கடன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 கோடி 3 கோடி அளவுக்கு ஆகிடுது எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கே. ஓகே, அங்கெல்லாம் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ், ஆனால் அவங்களோட கோர்ஸ் ஃபீஸே இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த இந்தியன்ஸ்லாம் வந்து நம்ம இங்கேருந்து அங்கே படித்து முடிச்சுட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறப்போ அவங்க எல்லோரும் வந்து அதை வந்து நம்மளை வந்து பார்க்குறாங்க, டே நீ எப்படிடா ஃப்ரீயாக படிச்சுட்டு வரீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் இந்த கோர்ஸோட காஸ்ட் நிச்சயமாக அதிகம். இந்த 15 வருஷத்தில் இளமை முழுவதும் வந்து லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. என்ன மாதிரியான ஃபேஸ் பண்ணுறாங்க? இன்டர்ன்ஷிப் ஆரம்பித்ததுலேருந்தே சரி, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த பேஷண்ட்டுடைய அவுட்கம் உங்களோட கேரில் தான் இருக்குன்றப்போ, நீ பார்த்துக்கடா மச்சி, நீ பார்த்துக்கோ இந்த பேஷண்ட்டை, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போக முடியாது. உங்களோட வீக்கெண்ட்ஸ் நிச்சயமாக ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அடி வாங்குறது. ஃபேமிலி லைஃப்பும் ஸ்டூடெண்ட் லைஃப்பும் ரொம்ப கஷ்டம். ஸோ பிஜியாக இருக்கிறப்பவே கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டு இருக்க எவ்வளோ ஃபீமேல் பிஜிஸ் நான் சொல்கிறேன், அவங்களோட லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் அனுபவிக்கிறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட்ஸ் என்னென்ன ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறாங்கலாம் நேரில் பார்க்குறோம். எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு பிஜி முடிஞ்சிருச்சு, லைஃப்பில் நான் உட்காந்து செட்டில் ஆக போகிறேன், இனிமேல் ஏர்ன் தான் பண்ண போகிறேன்னு கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து சிட்டிஸ்லாம் கான்சன்ட்ரேட் ஆகிறாங்க, யாருமே ரூரலுக்கு போகிறது இல்லை. ஏன் அந்த மாதிரி விஷயம் இருக்குது? நான் டாக்டர் ஆகிட்டேன்னு ஒரு எவ்வளோ பெரிய பிஜி இவ்வளோ படிச்சுட்டேன், என் பசங்கள்லாம் வந்து சிட்டியில் படித்து என்ன மாதிரி ஆகணும் அப்படின்றக்கப்போ நான் ஏன் போய் உட்காந்து ஒரு கிராமத்தில் உட்காந்து நான் எல்லோரும் சேவை பண்ணுறோன்னு தான் எல்லோரும் பேட்டி கொடுத்து தான் ஜாயின் பண்ணுறோம். பட் அதுக்கப்புறம் அவங்க முடியல இல்லையா? சொசைட்டியோட ப்ரெஷர் ஒன்று வந்துடுது, பீர் ப்ரெஷர் வந்துடுது. ஏன் அவங்க கூட படித்தவங்கலாம் இங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, என் கூட படித்தவங்க, அப்போ அவங்க எல்லோரும் நம்ம பசங்க மட்டும் டாக்டர் பையன் அவனை அங்கே தான் படிக்க வைக்கணும் அப்படின்ற சொசைட்டியோட ப்ரெஷர் இன்னும் அதிகமாக வந்து. ஸோ இதனால் நீங்கள் லூஸ் பண்ண போகிறது என்னென்னா உங்களோட நிச்சயமாக ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி லைஃப், வீக்கெண்ட்ஸ். ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு வீக்கெண்டு ஒரு சின்ன ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு வரதுன்றது அதுக்கு அவர் பண்ண வேண்டிய பிளானிங் அவ்வளோ இருக்குது. இந்த ஜாப் தான் நான் முடிச்சிட்டேன், என் வேலையை முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற விஷயமே கிடையாது. பிகாஸ் பேஷண்ட்ஸ் லைஃப் இஸ் டிபெண்ட் ஆன் யூ. பெற்றோர்கள் ரொம்ப எதிர்பார்க்கறதுன்னா எம்பிபிஎஸ் முடித்த உடனே பெரிய சம்பளம் வாங்குவான் என் பையன், லட்சக்கணக்கில் வாங்குவான்லாம் யோசிக்கணும், கற்பனையில் இருக்காங்க. அது நிஜமாக வந்து அது உண்மையா? எவ்வளோ சம்பாதிக்க முடியும் ஒரு எம்பிபிஎஸ் முடித்தவர்? ஸோ அந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ வந்து டாக்டர்ஸோட டிமாண்ட் சப்ளை தானே. அப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன் தான் இருப்பார். இப்போ நம்ம ஒரு தெருவுலேயே பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபீல்டு எடுத்துக்கோங்க, ஒரு டென்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தெருவுலேயே வந்து 4 பேர் இருக்காங்க. இது ஏன்?
நிறைய டென்டல் காலேஜஸ் இஷ்டத்துக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்து டென்டல் காலேஜஸ் தான் ஓப்பன் ஆனதுனால வந்த ப்ராப்ளம். இதே ப்ராப்ளம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துக்கிட்டு இருக்கு, வந்துடுச்சு, எம்பிபிஎஸ்லேயும் வந்துடுச்சு. ஸோ ஒரே இடத்துலையே 4 சர்ஜன்ஸ் இருக்காங்க ஒரு ரோட்லேயே. ஸோ அவங்க எல்லாருமே சம்பாதிக்க முடியாது இல்லையா? ஊருக்கு ஒரு சர்ஜன் இருந்தப்போ அவர் சம்பாத்தியம் வேறு, ஒரு ஒஜிஷியன் இருக்கப்போ அவங்க சம்பாத்தியம் வேறு, தெருவுக்கு ஒரு ஒஜிஷியன் இருக்கப்போ அவங்களோட சம்பாத்தியம் நிச்சயமாக கம்மியாகுது இல்லையா? இல்லை சார், சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு பிடிஎஸ் படித்த பொண்ணு பல் டாக்டர் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. 15,000 தான் சார் எனக்கு சம்பளம் அப்படின்றாங்க. அவ்வளோ கிடைக்குதா? இல்லை அதுதான் சொல்கிறேன் சார். ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் மட்டும் கிளினிக் போகிறாங்க இல்லையா, 4,000க்குலாம். என் ஒய்ஃப் பிடிஎஸ் அவங்க 4,000க்குலாம் ஒர்க் பண்ணாங்க. சரி நமக்கு ஹேண்ட்ஸ் இன்னும் ட்ரைனிங்காக போய்க்குவோம் அப்படிங்கிறத தவிர ஏர்ன் பண்ணுறதுக்காக போகல யாருமே. ஸோ இத்தனை பேர் வந்து இத்தனை டென்டல் காலேஜஸ்லையும் ஒழுங்காக டீச்சிங் பண்ணுறது இல்லை. ப்ரைவேட் காலேஜில் ஓரளவுக்கு தான் கேஸ் வரும். ஸோ அவங்க எல்லாருமே ட்ரைனிங்காக வர்றப்போ அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டென்டல் கிளினிக் வச்சுட்டு இருக்கவங்க 4,500 ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாங்க டென்டிஸ்ட்டுக்கு. பட் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 45லேருந்து 50லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. பட் ஆனால் அவங்களோட ப்ரெஷர், சொசைட்டல் ப்ரெஷர், அவங்க அதுக்காக ஒரு கார் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க செலவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி பேர்லி இனஃப். பயங்கரமாக சம்பாதிக்கிறோன்ட்டு நிச்சயமாக இல்லை. ஒரு இளமை காலம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து அதை அனுபவிக்கணும், அதை நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இந்த எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் என்னென்ன இளமை காலத்தை தவற விடுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஐயோ, அவங்களோட ப்ரெஷர் முடித்ததுக்கப்புறம் பிஜிக்காக படிக்கணும். இன்னும் எல்லா கூடி இருக்கவங்க எல்லாருமே ஒரு பிஜி கோர்ஸ் போயிட்டுருக்கப்போ நான் மட்டும் ஒரு வருஷம் கேப் எடுத்துக்கிட்டு ஊர் சுற்றி வந்துட்டு மனசை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா போகிறோம் அப்படின்றதே கிடையாது. இட்ஸ் அ ரேட் ரேஸ். எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண நாள்லேருந்து அடுத்து என்ன, ஃபஸ்ட் இயர் மட்டும் பாஸ் பண்ணிட்டா போதும்டா, அதுதான் டஃப்பு, அதுக்கப்புறம் ஈஸி. அப்புறம் ஐயோ தேர்ட் இயர் மட்டும் போதும்டா, ஃபைனல் இயர் மட்டும் பாஸ் பண்ணிட்டானா லைஃப் ஜாலிடா, ஒரே ஒரு பிஜி மட்டும் எடுத்தோன்னா லைஃப் ஜாலிடா. இப்படியே நாங்களும் சொல்லி தான் வந்துட்டுருக்கோம். நானும் வந்து பிஜி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சிட்டேன், ஒரு ஐசியூ ஹெச்ஓடி ஆகிட்டேன். இன்னமும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு அடுத்து என்ன, இந்த அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அதை பின்னாடி நம்ம ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஊர் சுற்றி பார்க்குறது. ஸோ பாதி டாக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி பாதி பேர் விட்டுட்டாங்க. இவன் வரமாட்டான், இதுக்கு இவனை கூப்பிட்டு ஊர் சுற்றுறது, நாங்கள் மட்டும் ஃபேமிலியோடு போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு ஒய்ஃப்ஸ் மட்டும் போயிட்டு வருது, அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இந்த ஃபேமிலி சோஷியல் லைஃப் இட் டேக்ஸ் எ வெரி பிக் ஹிட். எல்லாம் முடிச்சு அவங்க நல்லா ஏர்ன் பண்ணி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசானதுக்கப்புறம் தெர் இஸ் நோ சோஷியல், ஐ மீன் லைக் சும்மா 2 பேரோட உட்காந்துட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரிங்க் ஒரு பேசிகிட்டு இருக்கலாமே தவிர அந்த எனர்ஜி டு நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய உலகம் எல்லாமே போயிடுது. ஸோ நிச்சயமாக ஒரு நான் மெடிக்கோக்கும் மெடிக்கோக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் என்தூஸ்டாக இருக்க ஒருத்தவங்களுக்கு அவங்க நான் மெடிக்கோ வந்தாங்கன்னா நிச்சயமாக தே வில் கோ லாட் ஆஃப் பிளேசஸ். மெடிக்கோஸ் வெரி வெரி லிமிட்டட் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் தே ஆர் கோயிங் த்ரூ. எம்பிபிஎஸ்ன்ற ஒரு மோகம் கூட சொல்லலாம். சொல்லுங்கள். அதை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆஸ் அ டாக்டரா? சார் நான் நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து ஐயோ நம்மளால் படிக்க முடியல, நான் படிக்க முடியல, என் பசங்க படிக்க வைக்கலான்னு என்னோட எண்ணமாக இருக்கும். இந்த மோகம் நிச்சயமாக உங்களோட டாக்டர் அப்பா டாக்டர் அம்மான்னு எல்லாம் 4 பேர் சொல்லுவாங்க. உங்களுடைய ஆசைக்காக அவனை திணிக்காதீங்க. அந்த பையனுக்கே ஆர்கானிக்காக எனக்கு பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு டாக்டர் ஆகிறது இன்ட்ரெஸ்ட்டு, ஐ எம் ரெடி ஃபார் திஸ் ஸ்ட்ரெஸ். டெஃபினட்டாக படிக்கவே முடியாது, உங்களுக்கு பைசாவே வராதுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ஃபீல்டும் நல்ல ஃபீல்டு தான். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ட்ரைனிங், எத்தனை பேரோட போட்டி, இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஷைன் பண்ணி வரத்துக்கு இட்ஸ் கோயிங் டு டேக் அ லாங் டைம். அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவங்க அப்பா அம்மா உங்களோட ஆசைக்காக என் பையனை நான் டாக்டர் தான் படிக்க வைப்பேன் அப்படின்னு திணிக்காதீங்க. நிச்சயமாக அவங்க நான் 5 வருஷம் 4 வருஷம் கழித்து என்னை ஏமா கொண்டு வந்து இங்கே சேர்த்தன்ற கேள்வி 100% வரும். சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பொதுவாக பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு இயரும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணுற பசங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வந்து சமீபத்தில் சூசைட் பண்ணிக்கினாங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு ஆஸ் அ டாக்டராக சொல்லுங்கள். ஆஸ் அ டாக்டராக சூசைட் அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட பர்சனோட ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. அவங்க சுற்றி இருக்க சப்போர்ட் சிஸ்டம் சரியில்லை. அதாவது அவங்க பிரச்சனையை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத தான் சூசைடுக்கு மெயின் காரணம். ஸோ அவங்க மட்டும் காரணம் கிடையாது, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவங்க கொடுக்குற ப்ரெஷர் இல்லைனா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணியாத விதம், இது எல்லாம் தான் காரணம். எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் எக்ஸாமுக்காக ஸ்ட்ரெஸ் ஆனவங்கள அவங்களுடைய
அதுக்காக உயிரிழந்தவங்களை அவங்க ஃபேமிலிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேனே தவிர பட் அவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறோன்னா இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் மெடிக்கல் கோர்ஸ்லேயே ஈஸியான விஷயம். ஓகே, இந்த +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம்னு எழுதுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் லைஃப்லேயே ரொம்ப ஈஸியான காம்படிட்டிவ் எக்ஸாம் அதுதான். அதுவே பெரிய ஒரு அதுக்கே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க, என்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸே தாங்க முடியல அப்படின்னா திங்க் ட்வைஸ். ஏன்னா இந்த கோர்ஸ் இதை விட பல மடங்கு ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொடுக்க போகுது. எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பிஜி என்ட்ரன்ஸ், பிஜி ப்ரிப்பரேஷன், பிஜி டிஎம் எல்லாமே உங்களுக்கு இதை விட இன்னும் 100 மடங்கு பல மடங்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க போகுதுன்றப்போ எனக்கு இந்த நீட் 12th முடிச்சு எழுதுகிற அண்டர் கிராஜுவேட் நீட் எக்ஸாமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறவங்க திங்க் ட்வைஸ் பிஃபோர் கோயிங் இன்டு திஸ். இந்த பாத்வேல போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே சார். ரொம்ப அழகாக எம்பிபிஎஸ் பற்றின ஒரு புரிதலும் முழு தகவலும் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்ன்றது எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டுமே.